அனைவருக்கும் வணக்கம். கணவன் மனைவி இருவரும் ஒரு ஹோட்டலில் ஐஸ்கிரீம் சாப்பிட உட்கார்ந்தார்கள். என்னங்க, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் போல இருக்கு, கேட்கவா? இது என்ன புதுசா? என்கிட்ட கேட்டா என்கிட்ட பேசுவ? கேளு என சிரிச்சான். இல்லை, ஒரு மாதமாக சீக்கிரம் வீட்டுக்கு வர்றீங்க, அடிக்கடி வெளியே கூட்டிகிட்டு போகிறீங்க, பொண்ணு கூட உட்காந்து பாடம் சொல்லி கொடுக்குறீங்க, திடீர்னு நம்ம மேலே நெருக்கமாக மாறிட்டீங்க, அதான் என்று இழுத்தாள். ஒன்றுமில்லையே, எப்பவும் போல தான் இருக்கேன், மறைக்காதீங்க, உங்கள் முகரையை பார்த்தாலே தெரியுது, சொல்லுங்க, என்னத்த சொல்ல? எதுவும் சின்ன வீடு எதுவும் செட் பண்ணிட்டீங்களா? அதை மறைக்க தான் எப்படி கொஞ்சினீங்களா என்ன நம்ம கூட? ஒடி லூசு. அவன் சிரித்தான். ஆனால் அதில் உயிர் இல்லை. மெதுவாய் சொன்னான். நீயா கேப்ப, சொல்லணும்னு தான் இருந்தேன் என கொஞ்சம் சீரியஸாக ஆனான். என்னங்க, எதுவும் பிரச்சனையா என்று படபடத்தாள் மனைவி. அவன் இல்லை என்று தலையாட்டியபடியே அவனது அலுவலக பையை திறந்தான். ஒரு டைரியை திறந்து ஒரு பேப்பரை எடுத்து நீட்டினான். என்னங்க இது, படி என சொல்லிவிட்டு பின்னால் நகர்ந்து உட்கார்ந்தான். அவள் படிக்க தொடங்கினாள். அவன் கண்கள் கண்ணீரை சிந்த ஆரம்பித்தது. அன்புள்ள மகனுக்கு, கண்டிப்பாக என்னைக்காச்சும் இந்த கடிதம் உன் கையில் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். உங்கள் அப்பாவுக்கு மனைவியா உனக்கு அம்மாவா இந்த கடிதத்தை நான் எழுதுகிறேன். ரொம்ப பெரிய கடிதம், பொறுமையாக படி. அவசரமாக வேலை இருக்குன்னு பாதி படிச்சுட்டு மீதி இன்னொரு நாள் காத்திருந்து படிக்காத. உங்கள் அப்பாவை நான் கல்யாணம் பண்ணும்போது நான் காலேஜ் லெக்சரரு. அப்புறம் நீ வந்ததுக்கப்புறம் உங்கள் அப்பாவுக்கு அதிர்ஷ்டம் அடிச்சுது, இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷனில் வளர்ந்தார். அப்புறம் உன் தங்கச்சி பிறந்தா. நான் வேலையை விட்டுட்டு வீட்டோட உங்களை கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். உனக்கு தான் தெரியுமே அப்பா எப்படி பிஸின்னு. கல்யாணம் ஆன ஒரு வருஷம்தான் கனவு வாழ்க்கை, அப்புறம் எல்லாமே காத்திருந்த வாழ்க்கை தான். உங்கள் அப்பாவுக்கு காத்துக்கிட்டு தான் இருந்தேன். அவர் உருவாக்க நினச்ச ஆடம்பர வாழ்க்கைக்காக உழைச்சிக்கிட்டு இருந்தார். நீங்கள் 2 பேரும் தான் எனக்கு துணை, நாம தான் விளையாடுவோம். அப்புறம் நீங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டீங்க, நீங்கள் வர்றதுக்கு காத்துக்கிட்டு இருப்பேன். ஸ்கூல் விட்டதும் கதையாக சொல்லுவீங்க, அதில் பாதி பொய் இருக்கும். அதெல்லாம் உங்கள் கற்பனைன்னு நினச்சி ரசித்தேன். அப்புறம் நீங்கள் வளர்ந்தீங்க, அம்மா கிட்ட சொல்ல எதுவும் இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் உங்கள்கிட்டருந்து ஆர்டர் மட்டும்தான் வந்துச்சு, இப்போ வெளியே போகணும், இப்படி வெளியே போகணும்னு. ஆனால் வர்ற டைம் கேட்க முடியுமா அம்மாவால்? காத்துக்கிட்டு இருப்பேன். நீங்கள் சாப்பிட்டு வரீங்களா சாப்பிடாமல் வரீங்களான்னு பார்க்க காத்துக்கிட்டு இருப்பேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா கோச்சிங், ஃப்ரெண்ட்ஸு, அரட்டன்னு பிஸி. இடையில உங்கள் அப்பா உடம்புக்கு முடியாமல் படுத்துட்டாரு. அவருக்கு டயத்துக்கு மாத்திரை கொடுக்கணும், மருந்து கொடுக்கணும், ஃபிசியோதெரப்பி பண்ணணும். காத்துக்கிட்டு இருப்பேன். காத்துட்ருக்கிறதே என்னோடய வாழ்க்கையாக ஆகிடுச்சு பார்த்தியா. அப்புறம் உன் தங்கச்சி கல்யாணம். இப்போ அவள் எப்படி இருக்கான்னு கூட அவளாக முடிவு செய்கிற நேரத்தில் தான் என் கூட பேச முடியும். ஏன்னா அங்கே அவள் காத்துக்கிட்டு இருக்கா ஒரு அம்மாவா. உனக்கு சொல்லவே வேண்டாம், அப்பா தொழிலை எடுத்து செய்ய ஆரம்பித்த உடனே நீ ரொம்ப பிஸி ஆகிட்ட. நீ கடைசி 5 வருஷத்தில் அம்மா கிட்ட பேசுகிறதே கொஞ்சம் யோசிச்சு தான். சாப்பிட்டீங்களா, மாத்திரை போட்டாச்சா, ஊசி போட்டாச்சா, இவ்வளோ தான் பேசினேன். உங்கள் அப்பா வாழ்கிற காலத்தில் பிஸியாக இருந்தார், நான் காத்துக்கிட்டு இருந்தேன். கடைசி காலத்தில் எதுவும் இல்லாமல் இருந்தார், ஆனால் மாத்திரைக்கு காத்துக்கிட்டு இருக்காரு. என்கிட்ட பேச அவருக்கு விஷயமே இல்லை. பேப்பர் படித்தார், புக் படித்தார், தூங்கினார். ஏன்னா பேச வேண்டிய காலத்தில் பேசல, பேச நேரம் இருந்த காலத்தில் பேச விஷயம் இல்லை, அனுபவமும் இல்லை. இப்படித்தான் பெரும்பாலான அம்மாக்களோட வாழ்க்கை முடிஞ்சு போகுது. நாம் என்னைக்காச்சும் வெளியே போகும்போது அங்கே நிறைய அம்மாக்களை பார்ப்பேன். அவங்க எல்லார் கண்ணிலையும் எனக்கு தெரியறது காத்திருந்த ஏக்கம் மட்டும்தான். உன்ன மாதிரி பசங்க கூட்டிகிட்டு வர்ற அவங்க மனைவிகளை பார்ப்பேன். அதில் இன்றைக்கே வாழ்ந்துடணும், அடுத்த 6வது நாள் இவன் கூட பேசக்கூடாது, முடியாது ஒரு வேகம் இருக்கிறத நான் பார்த்தேன். இன்றைக்கி ஒரு நாள் தானேன்னு பிள்ளைங்க கேட்ட எல்லாம் செய்கிற அப்பாக்களை நான் பார்த்தேன். இது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு காரியம் சாதிக்கிற நாள் ஆகிடுதுன்னு புரிஞ்சுது. உங்களுக்கு ஒரு நாள் தானேன்னு ஒரு நினப்பு வந்துடுச்சு. இதெல்லாம் ஏன் இப்போ சொல்கிறேன்னு யோசிக்கிறியா? என்னோட காலத்தில் இதெல்லாம் உங்கள் அப்பா கிட்ட சொல்லி புரிய வைக்க முடியல. ஆனால் நீ அடுத்த ஜென்ரேஷன், கொஞ்சம் யோசிப்பல்ல, அதான் உங்ககிட்ட சொல்கிறேன். நான் உயிரோடு இருக்கும்போது சொல்ல முடியல, சொன்னாலும் உன்னால் கேட்க முடியாது. அதனால தான் இப்போ சொல்கிறேன். உனக்கு வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கா, மனைவி இருக்கா, அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. உன் தங்கச்சிக்கு உங்கள் அப்பா மேலே இருந்த பாசம் உனக்கு தெரியாது. ஆனால் அதை வெளிக்காட்டும் போது உங்கள் அப்பா கட்டிலில் நகர முடியாமல் இருந்தார். அவர் தான் அப்பான்னு அவன் காலேஜுக்கு ஸ்கூலுக்கு தெரியாத அளவுக்கு அவர் பிஸி. அப்பா கூட அங்கே போகணும் இங்கே போகணுங்கிற எந்த ஆசையும் நிறைவேறல. அவள் அப்பா கடைசி காலத்தில் சும்மா இருந்தபோது அவர் பேசுனது அவள் கேட்க முடியல. ஏன்னா அவள் வேறு வீட்டுக்கு போயிட்டா. பாத்தியா வாழ்க்கைய? நீ உன் பொண்ணுக்கு அப்படி ஒரு வாழ்க்கையை கொடுத்துடாத. உன் மனைவி அவளோட மகனுக்கு கடிதம் எழுத வச்சிடாத. இன்றைக்கி 3 வேளை சாப்பிட சம்பாதிச்சிட்ட, நாளைக்கு 3 வேளைக்கும் உனக்கு பிரச்சனை இல்லை. இன்னும் சொல்லப்போனால் நீ இப்போ உழைக்கிறது உன்னோட அடுத்த 10 வருஷம் கழித்து செலவழிக்க போகிறதுக்கு தான். அதை கொஞ்சம் குறைச்சிக்கோ. சீக்கிரம் வீட்டுக்கு வா, பொண்டாட்டி பிள்ளைகிட்ட பேசு. அவங்களுக்கும் நீ நல்லா இருக்கும்போதே கொஞ்சம் டைம் கொடு.
ஏன்னா அன்புக்காக காத்துக்கிட்டு இருக்கிறதும் ஒருத்தர் காக்க வைக்கிறதும் ஒரு வாழ்க்கையா என்ன செய்வேன்னு நம்புகிறேன். ஏன்னா என்கிட்ட நல்லா பேசின பையன் தானே நீனு. உன் மனைவி மகளை விட்டுடவா போகிற? கடிதத்தை படித்து முடித்தாள். அவள் முகம் ஒருவித பரபரப்பில் இருந்தது. நிமிர்ந்து அவனை பார்த்தாள். 2 மிகப்பெரிய பலூடா ஐஸ்கிரீம் வந்திருந்தது. அவள் மெதுவாக தன் அலைபேசியில் இருந்து அவள் அம்மாவிற்கு ஃபோன் செய்தாள். நான் தாம்மா. ஏன் சும்மா பேசக்கூடாதா என்ன செய்கிற? அப்பா என்ன செய்கிறாரு என பேசத் தொடங்கினாள். ஐஸ்கிரீம் கொஞ்சம் கொஞ்சமாக உருகத் தொடங்கியது. அவன் சிரித்தபடி சாப்பிடத் தொடங்கினான். இனிமே அப்படித்தான். இனி அங்கே அன்புக்காக காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. இந்த பதிவு எல்லாருக்குமே பொருந்தக்கூடிய ஒரு பதிவு தான். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.